பிரைசலான். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவனை பாடி துதிக்கலாமா? உம்மைத்தான் நம்பி உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் இயேசையா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கிறேன் இயேசையா. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை, நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், அருமையானவர்களே, கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர்கள் வனாந்திர வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். குறித்த இடம் வந்தபோது திரும்பவும் கர்த்தர் என்ன சொல்றார்? அந்த வேத போதம் அழகா சொல்லப்படும். திரும்பி அவர்களை சமுத்திரத்தின் முன்னே பாளையம் இறங்க சொன்னார். ஏன் சொன்னார்னே அதிலே அவர் காரணத்தையும் சொல்றாரு. ஏன்னா இவங்க வனாந்திரத்தில் அலைந்து திருவார்கள் என்று சொல்லி பார்வன் துரத்தி வருவான். நான் அங்கே அவர்களுக்கு முன்பாக, பார்வனுக்கு முன்பாக என் மகிமையை காண்பிப்பேன், நானே தேவன் என்பதை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாராவது இருக்கீங்களா? தேவன் ஏன், கடவுள் ஏன் என்ன திரும்பவும் அப்படியே திருப்பி நான் வந்த பாதையிலே திரும்பவும் பின்னோக்கி வாரேனே அப்படி யாராவது சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்கள் மூலமாய் கர்த்தர், நான் உங்கள் சத்துருக்கள் உங்களோடு இருக்கிற தேவனே கர்த்தர் என்பதை அறியும்படியாய், உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படும்படியாய் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதனால் கலங்காதுங்க. நீங்கள் வந்த பாதையிலே திரும்பவும் நடக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய், கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். அவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தரிமையா நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. நன்றி கொடா குட்டி நன்றியப்பா. உங்கள் கரம், உங்கள் கிருபை எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றியப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவை என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் தெரியணும்ப்பா. எங்கள் தியானத்தை இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்று உங்களுடைய கருத்தில் நாங்கள் மீண்டும் சமுத்திரத்தின் முன்னடியிலே வருகிறோம் அப்பான்னு சொல்லி, அப்பா வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. என் தகப்பன் அன்று உடைய பிள்ளைகளுக்கு அன்று நீர் தேவன் என்பதை, உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர். அவர்களுடைய வாழ்க்கையிலே உடைய கரத்தை விளங்கு பண்ணுவீராக தகப்பனே. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் எல்லாமைகளிலும் நீர் கர்த்தர் என்பதை அவருடைய சத்துருக்கள் காணும்படியாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பரலோகத்தின் தந்தையே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.